character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see for sure. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Hi 12th standard students. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசனில் கண்டினியூஷன்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி. So we have already learned that as we move down a group, generally there is a steady decrease in the ionization enthalpy of elements due to increase in their atomic radius. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அயனைசேஷன் என்தால்பி அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம் லோயர் கிளாஸில். ஸோ அயனைசேஷன் என்தால்பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம்லேருந்து எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணால் அந்த ஆட்டம்லேருந்து நமக்கு என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the atom becomes கேட்டையானாக மாறும். ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு இன்க்ரீஸ் இன் த அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சைஸ் வந்து அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆக நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கும் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கம்மியாகும். ஸோ கம்மியாகவங்கள பார்த்தீங்கன்னா ஈஸியாக அயனைசேஷன் எனர்ஜி எங்கே ப்ராசஸ் நடக்கும், எலக்ட்ரான்ஸை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். ஏன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி லோவாக இருக்கும். அப்போ ஈஸியாக நம்மளால் எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறதுனால அயனைசேஷன் என்தால்பி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன் பி பிளாக் எலமெண்ட்ஸ் தேர் ஆர் சம் மைனர் deviation டு திஸ் ஜென்ரல் ட்ரெண்ட். இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சம் டீவியேஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன் குரூப் 13 from boron to aluminum the ionization enthalpy decreases as expected. ஸோ குரூப் 13ல பார்த்தீங்கன்னா போரான் ஃபேமிலியில் போரான்லேருந்து அலுமினியம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் என்தால்பி ஆர் அயனைசேஷன் எனர்ஜி போத் ஆர் சேம் தான் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் ஃப்ரம் அலுமினியம் டு தேலியம் தேர் இஸ் ஒன்லி அ மார்ஜினல் டிஃப்ரென்ஸ். ஸோ அலுமினியம்க்கும் தேலியம்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த சீரீஸில் போரானுக்கு அடுத்தது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன் அப்படிங்கிறது பாருங்கள். திஸ் இஸ் டியூ டு தி ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்னர் டி அண்ட் எஃப் electrons which has poor shielding effect compared to S and P electrons. As a result, the effective nuclear charge on the valence electron increases. A similar trend is also observed in group 14. அதாவது அலுமினியம் டு தேலியம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இன்னர் ஆர்பிட்டால் அதாவது டி ஆர்பிட்டாலும் எஃப் ஆர்பிட்டாலும் பார்த்தீங்கன்னா ஷீல்டிங் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, புவராக இருக்குன்னு சொல்கிறாங்க when compared to S and P ஆர்பிட்டால். S and P எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா அந்த ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ அப்போ டி அண்ட் எஃப் அப்படிங்கிறப்போ அவுட்டர் ஷெல்லில் இருக்கும். அப்போ ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் நியூக்ளியஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கும். அந்த நியூக்ளியஸை சுற்றி அவுட்டர் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆர்பிட்டாலில் இருக்கும். SPDF அப்படிங்கிறப்போ அவுட்டர் ஷெல்லில் பார்த்தீங்கன்னா டி ஆர்பிட்டாலும் எஃப் ஆர்பிட்டாலும் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அதுக்கு புவர் ஷீல்டிங்காக இருக்குது when compared to S and P. அப்படின்னா புவர் ஷீல்டிங் எஃபெக்ட்னா என்னென்னா அட்ராக்ஷன் பிட்வீன் நியூக்ளியஸ் அண்டு அவுட்டர் ஷெல். அப்போ எஃப் ஆர்பிட்டால் அவுட்டர் ஷெல்லில் இருக்கிறதுனால ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இட் இஸ் வெரி லோவாக இருக்கும். அதே மாதிரி டி ஆர்பிட்டால்
அதுக்கு அடுத்தது p ஆர்பிட்டால், அதுக்கு அடுத்தது தான் s ஆர்பிட்டால். ஏன் s ஆர்பிட்டால் லாஸ்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் இட் இஸ் வெரி க்ளோஸ் டு நியூக்ளியஸ். அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அங்கே அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு f, அடுத்தது d, அடுத்தது p, அடுத்தது தான் s வரும். ஸோ இந்த ஆர்டரில் தான் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். த ரிமைனிங் 15 to 18 follow the general trend. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 14 குரூப் எலமெண்ட்ஸ்லையும் இருக்கும். அதே மாதிரி 15 to 18 குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்க்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. In this group, the ionization enthalpy decreases as we move down the group. Here, poor shielding effect D and F electrons are overcome by increased shielding effect of additional P electron. The ionization enthalpy of element in successive group is higher than the corresponding elements of the previous group as expected. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 15 to 18 குரூப் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஜென்ரல் ட்ரெண்ட், இதே மாதிரி ட்ரெண்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்க்கு அயனைசேஷன் என்தால்பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. as we move down the group means from top to bottom. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி அண்ட் எஃப் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா புவர் ஷீல்டிங் எஃபெக்டாக இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா பி ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகிறதுனால அதனுடைய ஷீல்டிங் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகுது. எந்த ஆர்பிட்டாலோட எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா பி ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ். The ionization enthalpy of element in successive group is higher. அடுத்தடுத்து வரக்கூடிய எலமெண்ட்டுக்கு அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, ஹையராக இருக்குன்னு சொல்கிறாங்க when compared to previous group. முன்னாடி இருக்கக்கூடிய குரூப்பை கம்பேர் பண்ணக்குள்ள எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, ஹையராக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா என்ன, நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். as we move down the group 13 group, the electronegativity first decreases from boron to aluminum and the marginally increases for gallium. Thereafter there is no appreciable change. Similar trend is also observed in 14th group as well. So group 13 group elements பார்த்தீங்கன்னா electronegativity first decrease ஆகுது. எதில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா boron to aluminum. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்ஜினலாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேலியம். there is no appreciable change. அந்தளவு சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவு இல்லை. இதே ட்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா எதில் இருக்குன்னு சொல்கிறாங்க, 14th குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்க்கும் சொல்கிறாங்க. as we move down the group the electronegativity decreases. ஸோ இது எது கூட கார்லேட் பண்ணி சொல்கிறாங்க இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ரிலேட்டட் டு அட்டாமிக் ரேடியஸ் கூட கார்லேட் பண்ணி சொல்கிறாங்க அப்படிங்கிறதா இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் அனாலமஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஃபஸ்ட் எலமெண்ட். ஸோ அனாலமஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறப்போ சம் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸில் ஃபஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி டிஃபர் ஆகியிருக்கு அப்படிங்கிறது சொல்கிறது தான் அனாலமஸ் ப்ராப்பர்ட்டி. அனாலமஸ் மீன்ஸ் இட் இஸ் டிஃபர். ஓகே, டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி. ஃபஸ்ட் எலமெண்ட்டை கம்பேர் பண்ணக்குள்ள அந்த இதில் இருக்கக்கூடிய குரூப் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ எந்தெந்த ஃபேக்டர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிஹேவியர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, ஸ்மால் சைஸ் ஆஃப் த ஃபஸ்ட் மெம்பர். ஸோ அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய எலமெண்ட்டோட சைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா போத் அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர் ஹை. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் அயனைசேஷன் எனர்ஜியும் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, ஹையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டால் இன் தர் வேலன்சி ஷெல். ஸோ அதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டி ஆர்பிட்டால் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The first member of the group 13 boron is a metalloid. Boron அப்படிங்கிறது it is a metalloid. Metalloid means it has both metal and non-metal property. While others are reactive metal. மற்ற எல்லா மெட்டலும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, reactive metal அப்படின்னு சொல்கிறாங்க. Moreover, boron shows diagonal relationship with the silicon group 14. ஸோ அது மட்டும் இல்லாமல் போரானுக்கும் சிலிக்கானுக்கும் பார்த்தீங்கன்னா டயகனல் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்கிறாங்க. போரான் அப்படிங்கிறது குரூப் 13, சிலிக்கான் அப்படிங்கிறது குரூப் 14. குரூப் 13க்கும் குரூப் 14ல் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் இந்த போரான் சிலிக்கானுக்கு பார்த்தீங்கன்னா டயகனல் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இட் ஹேஸ் சேம் ப்ராப்பர்ட்டி, ஏதோ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா சேம் ப்ராப்பர்ட்டியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஆக்சைட்ஸ், அதாவது போரானோட ஆக்சைட்ஸும் சிலிக்கானோட ஆக்சைட்ஸும் பார்த்தீங்கன்னா என்ன நேச்சராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா they are acidic in nature அப்படின்னு சொல்கிறாங்க. it has same nature, that means acidic nature. அது மட்டும் இல்லாமல் both boron and silicon form covalent hydrides. ரெண்டுமே covalent hydrides ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டுமே நம்மளால் ஈஸியாக ஹைட்ரலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸப்ட் எதை தவிர்த்துன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா போரான் ட்ரைஃப்ளூரைட் அண்ட் ஹேலைட்ஸ் ஆஃப் போத் எலமெண்ட்ஸ்.
இந்த ட்ரைஃப்ளூரைட் ஃபார்ம் பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸ் போரான்லேயும் ஃபார்ம் பண்ணும், சிலிக்கான்லேயும் ஃபார்ம் பண்ணும். இதை கம்பேர் பண்ணவங்கள இதை தவிர்த்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஹைட்ரலைஸ் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா உடனே ஹைட்ரலைஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இன் group 14 the first element carbon is strictly a non-metal while other elements are metalloids. Silicon and germanium are metal, tin and lead. Unlike other elements of the group, carbon can form multiple bonds such as carbon double bond carbon, carbon double bond oxygen, etc. Carbon has a greater tendency to form a chain of bonds with itself or with other atoms, which is known as catenation. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா குரூப் 14ல் இருக்கக்கூடிய இந்த கார்பன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ நான் மெட்டல் சொல்கிறாங்க. மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்க, மெட்டலாய்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ மெட்டலாய்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, சிலிக்கான் அண்ட் ஜெர்மனியம் ஆர் மெட்டல்ஸ். இல்லை மெட்டலாய்ட்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைனா மெட்டல்ஸாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. மெட்டலாய்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சிலிக்கான் ஜெர்மானியமும், மெட்டல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டின் அண்ட் லெட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் பார்த்தீங்கன்னா தே கேன் ஃபார்ம் மல்டிபிள் பாண்ட்ஸ் வித் அதர் எலமெண்ட்ஸ். மற்ற எலமெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் கார்பன் டபுள் பாண்ட் கார்பன், கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன், இந்த மாதிரி டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இட் இஸ் கால்ட் அஸ் கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ கேட்டினேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன டெஃபினேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் ஏ கிரேட்டர் டெண்டன்சி டு ஃபார்ம் ஏ செயின் ஆஃப் பாண்ட்ஸ் வித் இட் செல்ஃப். அதுதான் அங்கே முக்கியமான வார்த்தை, செயின் ஆஃப் பாண்ட்ஸ் வித் இட் செல்ஃப். தன்னை தானே என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா செயின் ஃபார்ம் பண்ணிக்கும், அந்த இடத்துல டபுள் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதா நம்ம என்னென்னு சொல்கிறோம், இட் இஸ் கால்ட் அஸ் கேட்டினேஷன். அப்போ கேட்டினேஷன் ஆர்டர் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு கார்பன், அடுத்தது சிலிக்கான், அடுத்தது ஜெர்மானியமும் டின்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியர்லி சேம், அண்ட் தென் லெட் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்பனுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க வென் கம்பேர் டு அடுத்து வரக்கூடிய எலமெண்ட்ஸ்க்கு எல்லாமே. In group 15 also the first element nitrogen differ from the rest of the elements of the group. Like carbon, nitrogen can form multiple bonds N double bond N, and carbon double bond N and N double bond O, etc. Nitrogen is a diatomic gas. Unlike the other members of the group, similarly in group 16 the first element oxygen also exists as a diatomic gas. In that group, due to its high electronegativity, it forms hydrogen bonds. அது மட்டும் இல்லாமல் 15th குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா எப்படி டிஃபர் ஆகுதோ, அதாவது நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா கார்பன் மாதிரியே நைட்ரஜனும் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கார்பன் எப்படி மல்டிபிள் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுதோ அதே மாதிரி நைட்ரஜனும் மல்டிபிள் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குரூப் 16ல் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் ஆக்சிஜன் அப்படிங்கிறது டைஅட்டாமிக் கேஸ். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் எ ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கேரக்டர் இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் இது என்ன ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க, இட் ஃபார்ம்ஸ் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் மீன்ஸ் ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் கூட ஹைட்ரஜன் பாண்டாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த பாண்டுக்கு பேர் தான் என்ன பாண்ட், ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் எடுத்துக்கோங்க, அதில் ஆக்சிஜன் ஹைட்ரஜன். ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம், அந்த ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் கூட ஹைட்ரஜன் ஜாயினாக இருக்கிறதுனால வாட்டரில் இருக்கக்கூடிய பாண்டு நம்ம என்னன்னு சொல்லலாம், இட் இஸ் கால்ட் அஸ் ஹைட்ரஜன் பாண்டுன்னு சொல்லலாம். Next பாருங்க, the first element of group 17 fluorine is the most electronegative element, also behaves quite differently compared to the rest of the members of groups. Like oxygen, it also forms hydrogen bond. It shows -1 oxidation state, while the other halogens have -+1, +3, +5 and +7 oxidation state. In addition to -1 state, the fluorine is the strongest oxidizing agent and the more reactive elements among ஹாலஜன். ஸோ இருக்கக்கூடிய ஹாலஜன்ஸ் ஃபேமிலிலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் அப்படிங்கிறது தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற எலமெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணவங்கள இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அட் ஆல்சோ பிஹேவ்ஸ் குவைட் டிஃப்ரெண்ட்லி, மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க கம்பேர் டு த ரெஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் குரூப். லைக் ஆக்சிஜன் இட் ஆல்சோ ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். ஆக்சிஜன் எப்படி ஃபார்ம் பண்ணுதோ ஹைட்ரஜன் பாண்ட்ஸ், அதே மாதிரி ஃப்ளூரினும் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ளூரின் பார்த்தீங்கன்னா -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும் இருக்குன்னு சொல்ல முடியாது. சம் எலமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இட் கேன் டிஃபர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1, +3, +5 அண்ட் +7. அது மட்டும் இல்லாமல் -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் அதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஃப்ளூரின் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, இட் இஸ் a ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மற்ற ஹாலஜன்ஸை கம்பேர் பண்ணவங்கள ஃப்ளூரின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரியாக்டிவ் எலமெண்ட் அப்படின்னும் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்னர்ட் பேர் எஃபெக்ட். ஸோ இன்னர்ட் பேர் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.
Inert pair effect. We have already learned that the alkali and alkaline earth metals have an oxidation state +1 and +2 respectively. So alkali metals ko alkaline earth metals ko oxidation state enna solranga +1 and +2. Similarly, corresponding the total number of electrons present in them. Similarly, the elements of p block elements also show oxidation state corresponding to the maximum number of valence electron. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பி பிளாக்ல பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா எதை பொறுத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி வேலன்ஸ் எலக்ட்ரானை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன் அடிஷன் தே ஆல்சோ ஷோஸ் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குன்னு சொல்கிறாங்க. In case of heavier post-transition elements belonging to the group 13 to 16, the most stable oxidation state is 2 less than the group oxidation state. There is a reluctance to exhibit the group oxidation state. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா போஸ்ட் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய 13லேருந்து 16க்குள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. Let us consider 13 elements. ஓகே, குரூப் 13ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸாக அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ let us consider 13 elements. As we move from boron to heavier elements, there is an increasing tendency to have +1 oxidation state rather than the group oxidation state +3. ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா குரூப் 13ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் அதான் 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. இட் ஹாஸ் போத் டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஒன் இஸ் +1 and another one is +3. அலுமினியம்க்கு சொல்கிறாங்க பாருங்கள். அலுமினியம் +3 is more stable than Al+1. இங்கே அலுமினியம்க்கு 2 டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாலியம் +1 is more stable than தாலியம் +3. இதில் பார்த்தீங்கன்னா தாலியம் 1 வந்து மோர் ஸ்டேபிள்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன் அப்படிங்கிறத பாருங்கள். Aluminum 3 chloride is stable whereas thallium 3 chloride ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க. It is highly unstable and disproportionate to thallium 1 chloride and chlorine gas. Thallium 3 chloride அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா highly unstable இருக்குது. இது பிரேக் பண்ணோன்னு சொன்னால் நமக்கு thallium 1 chloride and chlorine gas ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. This shows thallium is stable lower oxidation state correspond to loss of Np electrons only and not to Ns electron. thallium பார்த்தீங்கன்னா லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எதில் பார்த்தீங்கன்னா thallium 1 chlorideல. என்ன ரீசன் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா p எலக்ட்ரான்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகிறதுனால, s ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகிறதுனால இல்லை, p ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகிறதுனால இது ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. Thus in heavier post-transition metal, the outer s electron having tendency to remain inert. This show reluctance to take parting in the bonding which is known as inert pair effect. அதாவது s orbital இருக்கக்கூடிய electrons post-transition metals-ல இன்வெர்ட்டாக இருந்ததுன்னா தட் மீன்ஸ் எந்த ஒரு பார்ட்டிசிபேட்டிங் அதாவது பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் இன்னட் பேர் எஃபெக்ட். இந்த இன்னட் பேர் எஃபெக்ட் அப்படிங்கிறது குரூப் 14, 15, 16லேயே அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. Next one, allotropism in p block elements. So allotropism அப்படின்னு சொன்னாலே more than one form அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லலாம் allotropism. So some elements exhibit in more than one crystalline or molecular form in same physical state. For example, carbon exists as diamond and graphite. So carbonக்கு ரெண்டு விதமான ஃபார்ம் இருக்குது. ஒன் இஸ் டைமண்ட் அண்ட் another one is graphite. உங்களுக்கு தெரியும், இது நம்ம 10th படிச்சிருக்கோம். ஸோ இந்த ஃபினாமினான் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இட் இஸ் கால்ட் அஸ் அலோட்ராபிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் க்ரீக் வேர்டில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அலோஸ் அப்படின்னா அனதர், ட்ரோப் அப்படிங்கிறது சேஞ்ச், டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்ம் நம்ம மாறுறது நம்ம என்னென்னு சொல்கிறோம், அலோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க அலோட்ராபிசம் பி பிளாக்ல. அதில் பாருங்கள், போரான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அமார்ஃபஸ் போரான், ஆல்ஃபா ரோம்போஹீட்ரல் போரான், பீட்டா ரோம்போஹீட்ரல் போரான், காமா ஆர்த்தோராம்பிக் போரான், ஆல்ஃபா டெட்ராஹீட்ரல் போரான், பீட்டா டெட்ராஹீட்ரல் போரான். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அலோட்ராபிசம் ஆஃப் போரான். அண்ட் தென் கார்பன், டைமண்ட், கிராஃபைட், கிராஃபின், ஃப்ளூரின், கார்பன் நானோடியூப்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் சிலிக்கான், அமார்ஃபஸ் சிலிக்கான், கிறிஸ்டலைன் சிலிக்கான், ஜெர்மானியம், ஆல்ஃபா ஜெர்மானியம், பீட்டா ஜெர்மானியம், டின், கிரே டின், white tin and rhombic tin and sigma tin. And then phosphorus, white phosphorus, red phosphorus, scarlet phosphorus, violet phosphorus, black phosphorus, arsenic, yellow arsenic, grey arsenic, black arsenic, antimony, blue white antimony, yellow black
antimony, oxygen, dioxygen, ozone, sulfur, rhombus sulfur, monoclinic sulfur, selenium, red selenium, grey selenium, black selenium, monoclinic selenium, and then tellurium, amorphous and crystalline. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பி பிளாக்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அலோட்ராபிசம் எக்ஸிபிட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஒன்னொன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் ஃபார்ம் இருக்கிறதுனால இது எல்லாமே என்னன்னு சொல்லலாம், அலோட்ராபிசம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதனுடைய கண்டினியூஷன்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், பாய். ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakkam, Puducherry 7.